மேஷம் தான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. ஏன்னா விரயச்சனியில் மாட்டிக்கிட்டோமா, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. மேஷத்திற்கு இவங்க வந்து கடகத்தில் உச்சமான குரு இப்ப ரொம்ப முழு பலத்துடன் ஆக்டிவா இருந்து நச்சுன்னு 4 பலன்கள் சொல்ல போறார். ஓ! அழகா ரொம்ப அருமையா அட்டகாசமா எனக்கு அது நடந்துராதா, இது நடந்துராதா, எனக்கு ஒரு தொழில் கிடைச்சிராதா, ஒரு குடும்பம் அமையாதா. மேஷம் வந்து லைஃப்ல செட்டில் ஆன பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்க கல்யாணம் ஆனாதான் லைஃப்ல செட்டிலே ஆவாங்க. ஏன்னா ஒரிஜினல் காலச்சக்கரத்தின் 2 7 தான் அவங்களுடைய குடும்பஸ்தானமும் திருமணஸ்தானமே. அப்ப லைஃப் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப ஷைன் ஆகும். அதே போல மனைவியை ரொம்ப அன்பா பார்த்துக்கணும். இது ஈகோலயே வந்து அன்பை வெளிக்காட்ட கூட ரொம்ப வந்து தத்தளிக்கும். இது அப்படி வந்து நான் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுகிட்ட ரொம்ப மேலோங்கி இருக்கும். அப்படிப்பட்ட மேஷம் நிறைய காத்து கொண்டிருக்குது. எனக்கு ஏதாவது நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு அருமையா 4 என்ற இடத்துல, அதுவும் கேந்திரத்திற்கு இவர் சுப கிரகம் வேற 9 12 நன்மைகள் நடக்குமா அப்படின்ற ஒரு அச்சமோ ஐயமோ இந்த காலகட்டம் வேண்டவே வேண்டாம். நல்ல வந்து ஒரு பதவி மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், நல்ல வந்து ஒரு லக்ஸுரியான லைஃப், ஒரு பிராண்டடா ஒரு கார்ல போறது, அதே போல வந்து ஒரு வீடு வாங்குறது, ஒரு வீடு பாதியிலேயே கட்டி நிக்குதுன்னா அதுக்கு நல்ல ஒரு கிரக பிரவேசம் பண்ணுவது அப்படின்னு அருமையான பலன்கள் சொல்லலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு தான் அட்டகாசமான பலன்கள்னு. நான் நிறைய வந்து பண்ணணும், ஒரு புதுசா ஏதாவது கத்துக்கணும், ஒரு புது வந்து யுக்திகள் எல்லாம் நான் வந்து என்னுடைய பயிற்சியில போட்டு நான் இன்னும் வந்து ஒரு மேலிடங்களுக்கு கொடுக்கணும், ஒரு வெளிநாட்டு கல்விக்கு போகணும் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான துவக்கங்களை அவங்க செய்து கொள்ளலாம். அருமையா ஒரு குடும்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். கணவன் மனைவி ஏதாவது பிணக்குகள் இருக்குது. ஏன்னா இவர் வந்து நாளில் வந்து உச்சமாக அந்த 8 என்ற இடத்தை பார்க்கிறார். 8 தான் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம். குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவு இருந்தாலும் அந்த எப்பவுமே நம்ம காலத்தர ஸ்தானத்துக்கு 7 7ன்னு சொல்லுவோம். 7க்கு வரவு 8. அப்ப அந்த 8 ஆக்டிவேட் ஆகுறதுனால இது வரைக்கும் திருமணம் எல்லாம் தாமதம் ஆகுதுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ஒரு திருமணத்தையும் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகளையும் பண்ணி கொடுத்துருவான்னு சொல்லலாம். மெயினா வந்து தொழில ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப அலைச்சல் திருச்சலா போய்கிட்டு இருக்கேன், ஓடி ஓடி உழைக்கிறேன், ஆனா வந்து என் கையில ஒரு 10 பைசா வருமானம் இல்லையாமா அப்படின்னு வந்து தவிக்குது மேஷம். அந்த தவிப்பெல்லாம் இப்ப வந்து தணிந்து அவங்களுக்கு வந்து மிகச் சிறப்பான ஒரு தெளிவானதான் சொல்லிட்டோம் இல்லையா, நச்சுன்னு 4 பலன்களை கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப ஒரு குதூகலத்துல வைக்க போறாரு. நம்மளுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் மட்டும் சிறப்பா இருக்கணும். அம்மா என்னவோ நீங்களும் சொல்றீங்க, நாங்களும் கேட்கிறோம், ஒன்னும் எங்களுக்கு வந்து ஒரு பிடிபடலையாம்மா அப்படின்றவங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான். என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது